அரங்கேறும் தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகாலத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ள முதன்மை செய்திகளின் தொகுப்புகளுடன் வாராந்தம் புதன்கிழமைகள் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியில் பார்வை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வருகிறது. இந்த நிகழ்ச்சி மூலம் சர்வதேச மற்றும் கெனடிய விவகாரங்களில் முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு விரிவாக வழங்கி வருகிறோம். அத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறைசார் நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் சமூக பிரதிநிதிகள் என பலருடனான நேர்காணல்களையும் இந்த நிகழ்ச்சி தாங்கி வருகிறது. இன்றைய பார்வையில் வடமாகாண சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கிய இலங்கை நிலவரம், இஸ்ரேலிய பலஸ்தீன சமாதான பேச்சுவார்த்தை முனைப்புகளில் தொடர்கின்ற சர்ச்சை, அமெரிக்காவில் கொல்லப்பட்ட கருப்பின இளைஞருக்கு நீதி கேட்டு தொடர்கின்ற போராட்டம், ஸ்காப்ரோ வரையிலான நிலக்கீழ் தொடர்ந்து திட்டத்துக்கான அங்கீகாரம், இங்கிலாந்து அரசு குடும்பத்துக்கு முடிக்குரிய 3வது வாரிசு பிறந்திருக்கின்றவை என்பன குறித்து பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கை நிலவரம் தொடர்பாக கவனிக்கலாம். நடைபெறவிருக்கும் வடமாகாண சபை தேர்தலில் கூட்டமைப்பின் வேட்பாளராக முன்னாள் நீதிபதி சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஏனைய வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற பணி நிறைவு பெற்றிருப்பதாக கூட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கூட்டமைப்பு சார்பில் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்வது என்பது தொடர்பில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் ஒரு அரசியல்வாதி அல்லவெனவும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதே தனது நோக்கம் எனவும் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வடமாகாண சபை தேர்தலுக்கு முன்னோடியாக ஐரோப்பிய மற்றும் பிரித்தானிய நாடாளுமன்ற குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்திருக்கின்றன. பல்வேறு தரப்புகளுடனும் அவர்கள் சந்திப்புகளை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் தமிழர்கள் இன ரீதியாக ஒடுக்கப்படுவதை உலகத்துக்கு பறைசாற்றிய ஜூலை படுகொலைகள் இடம்பெற்ற கருப்பு ஜூலையின் 30ஆம் ஆண்டு இந்த வாரம் இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் நினைவு கூறப்பட்டது. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் புலம்பெயர் நாடுகளில் பல்வேறு நினைவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் தமிழ் அமைப்புகளால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. 1983ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி முதல் 2 வார காலத்தில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு ஈழப் போராட்டத்தின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. கருப்பு ஜூலையின் 30ஆம் ஆண்டு நினைவையொட்டி கெனடிய தலைவர்கள் பலரும் தமது அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கை விடயங்களை உள்ளடக்கிய மேலதிக விவரங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான சாத்தியத்தை முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரனை வடமாகாண சபைக்கான முதலமைச்சர் வேட்பாளராக நியமித்ததன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியுள்ளது. 1994ஆம் ஆண்டு மேற்கு மாகாண சபை தேர்தலில் சந்திரிகா குமாரதுங்க போட்டியிட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல்களில் இப்பொழுதுதான் முதலமைச்சர் வேட்பாளராக சகல தகுதிகளையும் படைத்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்றார். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் சி.வி. விக்னேஸ்வரன் அளித்த செவியொன்றில் தான் ஒரு அரசியல்வாதி அல்ல, துன்பத்தில் உழலும் மக்களுக்கு ஆறுதல் தரும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதே தனது நோக்கம் என குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் பதவியின் மூலம் அரசுடனும் இந்தியாவுடனும் மற்றும் வெளிநாடுகளுடனும் பேச்சு நடத்தி வடபூதி மக்களுக்கு விமோசனம் பெற்றுக் கொடுக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர். பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினரால் பலவந்தமாக கைப்பற்றப்பட்ட காணிகளில் தென்பகுதியில் இருந்து சென்றவர்கள் விவசாயம் செய்கின்றனர். விளையும் பொருட்கள் காணிகளின் சொந்தக்காரர்களுக்கே விற்கப்படுகின்றன. வடபகுதியில் 60,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள் என விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அனாதரவாக உள்ள மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது. மக்களின் நலன்களை கவனிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதனை செய்ய அரசு பின்னிற்குமாயின் தேவையான நிதியினை அரசு மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வருமானம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் அரசு மாகாண சபைக்கு சேர வேண்டியதை வழங்க வேண்டும் என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். Police powers and land powers are already there. 1. 2. Can you let me know any country in this world where there has been power sharing, where police powers and land powers were not given? There is no such place. Whenever there is power sharing, police powers and land powers are part and parcel of it. Because if you suppose you say police powers must be taken, then what happens? People from outside are going to be brought into your area to look after the police, or people who are under obligation to an outside government or outside people will be in charge of security. So the people of the area, they are going to suffer, their security is going to be affected. Land, if you do that, people from outside are going to come and take over lands. So these are powers which are definitely indigenous to the people of that area. In every country where there had been power sharing, where there has been any form of
devolution of power to the people. These are part and parcel of that rights. But then, having said that, there is another aspect to this which I want to tell you. The 13th Amendment, under which these powers are supposed to be given, is all under the direction or the control of the governor. Governor is the creature of the president. So what has happened in this 13th Amendment is they give you the powers with the right hand and take it away with the left hand. That is what has taken place in the 13th Amendment. What does it mean? If you want to pass any law with regard to land or police or anything, assent must come from the governor. So if without governor's assent, there nothing can be done. So therefore, these are only academic questions. But the real power lies in the hands of the governor, because he has control over this. So we must look into those aspects of it in order to find out how best the 13th Amendment can be put to use. So instead of doing that, just fighting over whether it is land powers or police powers, should it be there, should not be there, has no relevance as far as I can see. Firstly, the most important thing is that the governor's powers must be curtailed, because the governor has tremendous amount of powers as it is. In fact, I am told that the governor has told recently that even after the provincial council comes, it is his will that will be carried out. And when you talk about will, to have a person from the army to be the governor is another problem that we have. An army person is used to ordering. See, anakaranne, singaling. So it's a question of ordering, do this, do that, and various things. Now, you can't discuss matters with if you have a civil person coming in from the civil society, you can go there and discuss. You see, our ladies are going to have this problem, our children are going to have this problem. Well, can you look at this humanely, in a favorable manner? Why don't you allow this? Now you can discuss. You can't discuss with these people. So that is why we have got to look into the 13th Amendment anew and then come to some decision on that. இதேவேளை முதலமைச்சர் வேட்பாளராக விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டமை அனைத்துலக சமூகத்தின் நிலைப்பாடு அல்ல என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் நியமனம் அனைத்துலக நிலைப்பாடு என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தான் கூறியதாக தமிழ் நாளேடுகளில் வெளியான செய்தியை சம்பந்தன் மறுத்திருக்கின்றார். விக்னேஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டதை அனைத்துலக நாடுகள் பாராட்டியதாக மட்டும் தாம் குறிப்பிட்டதாக தமிழ் ஊடகங்களுக்கு நேற்று அனுப்பிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விக்னேஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவானமை அனைத்துலக சமூகத்தின் நிலைப்பாடென சம்பந்தன் கூறியதாக வீரகேசரி மற்றும் தினக்குரல் ஏடுகள் நேற்று முன்தினம் தலைப்புச் செய்தி வெளியிட்டன. அதனை மேற்கோள் காட்டி அரசு ஊடகமான டெய்லி நியூஸ் ஏடு நேற்றைய செய்தி வெளியிட்டிருந்தது. இதனிடையே வடமாகாண சபை தேர்தலில் தமது கட்சியான இபிடிபிக்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைவரும் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார். முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கும் அதிகாரம் தனக்குத்தான் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். வடமாகாண சபை தேர்தல் நீதியாகவும் சுதந்திரமாகவும் இடம்பெற வேண்டும் என இலங்கை அரசை அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. வடக்கு, மத்திய, வடமேல் மாகாண சபைக்கான வேட்புமனு தாக்கல் நாளை வியாழக்கிழமை முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆசன ஒதுக்கீட்டில் இணக்கம் கண்டிருக்கின்றன. தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் தமிழரசுக் கட்சி, EPRLF, டெலோ, பிளாட், தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களின் தொகை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் எதிர்வரும் 26ஆம், 27ஆம் தேதிகளில் வெளியிடப்படும். இதனிடையே இலங்கை சென்றிருந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற குழு வடபகுதியில் அதிகளவில் காணப்படும் ராணுவ பிரசன்னங்களினால் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை காணப்படுவதுடன் பொருளாதார அபிவிருத்திக்கும் தடைகள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளது. தமது இலங்கை பயணம் தொடர்பாக கொழும்பில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு நடத்தியது. அங்கு கருத்துரைத்த குழுவின் தலைவர் ஜிம் லம்பேர்ட் 13வது திருத்தச் சட்டத்துக்கு மேலாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என அரசிடம் வலியுறுத்தியதாகவும் கூறினார். யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள் பற்றிய நிலைமைகள் அப்படியே இருப்பதாகவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட படைப்பினைகள் மீளிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு கவலை வெளியிட்டது. இதேவேளை இலங்கை சென்ற பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவினர் கிளிநொச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து பேச்சு நடத்தினார்கள். கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீதரன் ஆகியோர் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள். வடபகுதி மீள்குடியேற்ற நடவடிக்கை, வாழ்வாதார நிலைமைகள், மாகாண சபை தேர்தல்கள் என்பன குறித்து ஆராயப்பட்டதாக ஸ்ரீதரன் கூறினார். பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவினரை இலங்கை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என இலங்கை வெளியுறவு அமைச்சும் அறிவித்திருக்கின்றது.
பிரித்தானிய சுற்றுலா பயணியான குழம் ஷைக்கின் கொலை தொடர்பாக நீதியான விசாரணைகள் நடத்தப்படாதது குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் நியாயம் கேட்கப் போவதாக கூறியதாலேயே பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவுடனான இலங்கை ஜனாதிபதியின் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருப்பு ஜூலையின் 30வது ஆண்டு தாயகத்திலும் வெளிநாடுகளிலும் நேற்றைய தினம் நினைவு கூறப்பட்டன. நினைவுகூரும் அறிக்கைகளை கனேடிய அரசியல் தலைவர்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். கருப்பு ஜூலை தாக்குதல்களின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் அர்த்தமற்ற அழிவுகள் என்பவற்றை நினைவுகூரும் தமிழ் சமூகத்துடன் தாமும் இணைந்து கொள்வதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ஜேசன் கெனி குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள சிறுபான்மையினர் நடத்தப்படும் முறை குறித்து NDP தொடர்ந்தும் கவலை கொண்டிருப்பதாகவும் கனேடிய தமிழர்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்க உள்ளதாகவும் NDP தலைவர் டாம் முல்க்ரே குறிப்பிட்டார். பொதுவாய நாடுகள் மாநாட்டை கனடா புறக்கணிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கருப்பு ஜூலையின் போதும் அதன் பின்னர் இடம்பெற்ற போரின் போதும் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களின் கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடும் லிபரல் கட்சித் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ போர்க்குற்றங்கள் குறித்து சுதந்திரமானதும் வெளிப்படையானதுமான அனைத்துலக விசாரணைக்கு கனடா கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இலங்கை குறித்து தர்மத்தின் அடிப்படையிலான நிலைப்பாடு ஒன்றை கனடா வகுக்க வேண்டும் எனவும் பொதுவாய நாடுகள் அமைப்பின் அரசு தலைவர்களின் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபைசன் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை கருப்பு ஜூலையின் 30வது ஆண்டு நினைவு முன்னிட்டு பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் பிரித்தானிய பிரதம மந்திரியின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இலங்கையில் நடைபெறவிருக்கும் பொதுவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் மாநாட்டை பிரித்தானிய பிரதம மந்திரி டேவிட் கேமரோன் மற்றும் இளவரசர் சார்ல்ஸ் ஆகியோர் புறக்கணிக்க வேண்டும் எனவும் தமிழர் தாயக பகுதிகளில் நடைபெறும் திட்டமிட்ட இன அழிப்பு, காணி அபகரிப்பு, இராணுவமயப்படுத்தல், பௌத்தமயப்படுத்தல் ஆகியன நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் நினைவாக மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. ஜெர்மனியின் பல நகரங்களிலும் உலகின் வேறு பல பாகங்களிலும் கருப்பு ஜூலை படுகொலைகள் நினைவு கூறப்பட்டன. Now that we've passed the 30-year mark, we need to reflect and write about the paucity of events and commemorative events that have taken place and ask that question and throw that out into the public discourse. Because, there are events that are happening in Sri Lanka at the present moment which are eerily reminiscent of what happened in 1983. இதேவேளை ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டவர்களின் உயிரிழப்பு தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இந்தோனேஷியாவின் கரைக்கு அப்பால் நேற்று கடலில் மூழ்கிய படகில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இலங்கையர்கள் என அறிவிக்கப்படுகின்றது. படகில் இருந்தவர்களில் 180 பேர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என செய்தி ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றது. சிறு குழந்தைகள் உட்பட நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கை விவகாரம் தொடர்பான மேலதிக விவரங்களையும் கருத்துக்களையும் அறிந்து கொள்ளும் முகமாக எங்களோடு கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் மற்றும் ஆய்வாளர் அமிர்தசன் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் அமிர்தசன். வணக்கம். அமிர்தசன், வடமாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கூட்டமைப்பு சார்பில் அதற்கான தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை நாங்கள் செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக ஏற்பட்ட இடுபறைக்கு பின்னர் இப்பொழுது வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற பணியும் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் நீங்கள் அறிந்து கொண்ட விவரங்களை சொல்ல முடியுமா? ஆசன ஒதுக்கீடுகள் கட்சிகளிடையே நிறைவடைந்து விட்டன. எத்தனை ஆசனங்கள் ஒதுக்குவது என்பது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. அது அந்தந்த கட்சியை பொறுத்தது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் EPRF, டெலோ, தமிழ் விடுதலை கூட்டணி, பிளட் போன்ற அமைப்புகள் தங்களுக்குள்ளே தற்போது கூடி ஆராய்ந்து வருகின்றன. அநேகமாக படித்தவர்களையும் மற்றும் சமூகத்திலே மக்களிடம் பிரபஞ்சமானவர்கள் மக்கள் மத்தியிலே சேவை செய்யக்கூடியவர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுக்கின்றன உள்ளூர் ஊடகங்கள் மூலமாக. அந்த அடிப்படையிலே வேட்பாளர் தெரிவு இடம்பெறுகின்றது. குறிப்பாக கல்வி அறிவுடையவர்கள் வர வேண்டும், இளையவர்கள் வர வேண்டும் என்ற கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றது. அதன் அடிப்படையிலும் அங்கே நியமனங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற இடங்களிலே அவ்வாறான நியமனங்களுக்கான ஏற்பாடு தான் அதிகமாக இடம்பெறுகின்றது. இப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு பிரதிவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இருந்த போதிலும் இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது? மக்கள் மத்தியில் அவருடைய தெரிவு தொடர்பாக எவ்வாறான மனநிலை இருக்கிறது? அது ஆரம்பத்தில் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பின்னர் விக்னேஸ்வரனை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய 5 கட்சிகளும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அதுபடி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலும் அதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றது, அதற்கான பாராட்டும் பெறப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அந்த நியமனம் தொடர்பாக வரவேற்கப்படுகின்றது. கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் நாளேடுகள் அந்த விடயத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. அந்த புதிய முதலமைச்சர் புதிய முறையை சிந்திக்க வேண்டும் என்பதும் சர்வதேச ரீதியாக மக்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்றார்கள். அவருக்கு அதற்கான வளங்கள் மற்றும் அறிவு நிலை காணப்படுகின்றது என்ற அந்த மகிழ்ச்சியும் அநேகமாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இந்த தேர்தல் கண்காணிப்பு பணி தொடர்பாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் அறிகிறீர்களா?
அது தொடர்பாக இதுவரையும் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் மற்றும் பொது அமைப்புகளும், குறிப்பாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடுகின்ற உள்ளூர் அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றன. ஆனால் அந்த விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணையாளர் இதுவரை எதுவும் கூறவில்லை. அரசாங்கத்தினுடைய அனுமதியின்றி அவரால் கண்காணிப்பாளரை அழைக்க முடியும். ஆனால் அவ்வாறு அதிகாரம் இருந்தும் கூட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்ற எந்த ஒரு உறுதிமொழியும் தேர்தல் துறையினரால் இதுவரை வெளியிடப்படவில்லை. நன்றி அமிர்தசன். அந்த விவரங்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் அமிர்தசன் கலந்து கொண்டு இலங்கையின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக, குறிப்பாக வட மாகாண சபை தேர்தலையொட்டிய நிலவரங்கள் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக இஸ்ரேல் பலஸ்தீன பேச்சுவார்த்தை குறித்து கவனிக்கலாம். இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு பல சமாதான முயற்சிகள் பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. 1967ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஆக்கிரமித்த பலஸ்தீன நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுப்பதற்கும் மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் யூத குடியிருப்புகளை அமைப்பதை நிறுத்துவதற்கும் இஸ்ரேல் தயாராக இருக்கவில்லை. இந்த நிலையில் பலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையில் அவ்வப்பொழுது இடம்பெற்ற போர்கள் பேரழிவுகளை ஏற்படுத்தின. பொதுவாக இஸ்ரேல் சார்பாக மேற்குலகம் செய்யப்பட்டு வந்தாலும் பலஸ்தீனர்களின் பூர்வீக நிலங்களில் யூத குடியேற்றங்கள் அமைக்கப்படுவதை அமெரிக்கா உட்பட்ட தரப்புகள் கண்டித்து வந்தன. மறுபுறத்தில் அமெரிக்காவின் அதிபராக பராக் ஒபாமாவின் முதலாவது பதவிக்காலத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தலைமையின் உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதனிடத்தே இரண்டாவது பதவிக்காலத்துக்கு பராக் ஒபாமா போட்டியிட்ட பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒபாமாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் பராக் ஒபாமாவின் புதிய அமைச்சரவையில் ராஜாங்க செயலாளராக ஜான் கெரி நியமிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இஸ்ரேல் பலஸ்தீன சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த முயற்சிகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் மீண்டும் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பலஸ்தீன சமாதான முயற்சிகள் குறித்த மேலதிக விவரங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். I am pleased to announce that we have reached an agreement that establishes a basis for resuming direct final status negotiations between the Palestinians and the Israelis. This is a significant and welcome step forward. 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேலை நிர்மூலமாக்கும் திட்டத்துடன் எகிப்து, சிரியா, ஜோர்தான் ஆகிய நாடுகள் தங்கள் படைகளை இஸ்ரேல் எல்லையில் குவித்தன. ஆனால் இஸ்ரேலோ ஜூன் 5ஆம் தேதி முன்கூட்டியே தாக்குதல்களை மேற்கொண்டது. தாக்குதல் நடத்த ஆயத்தமான நாடுகளில் இருந்து விமான தளங்கள் அளிக்கப்பட்டன. எகிப்தின் விமானப்படை விமானங்கள் தரையிலிருந்து எழும்புவதற்கு முன்னதாகவே எரிந்து சாம்பராகின. தனது எதிரிகளின் நிலங்களையும் கைப்பற்றியதுமல்லாமல் அவற்றையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. கைப்பற்றப்பட்ட நிலங்கள் அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பாதுகாப்பு சபை சம்பந்தப்பட்ட நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்தது. அராபிய நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுக்கவே கைப்பற்றிய நிலங்களை இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டது. காலம் செல்ல செல்ல நிலைமை மாறியது. வேறு வழியில்லை என்பதை கண்டதும் எகிப்து இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான களநிலையை கேம்ப் டேவிட்டில் 1978ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் உருவாக்கினார். கைப்பற்றிய நிலத்தின் பெரும்பகுதியான சைனாய் குடாநாட்டை எகிப்திடம் இஸ்ரேல் கையளித்தது. ஜோர்தானும் இஸ்ரேலும் சுமூகமான உறவினை ஏற்படுத்திக் கொண்டதை அடுத்து காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் விலகிக் கொண்டது. எனினும் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுத்ததை அடுத்து மேற்கு கரையில் இருந்து விலக இஸ்ரேல் மறுத்துவிட்டது. பல தசாப்தங்களாக இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை பலனளிக்கவில்லை. 6 நாள் யுத்தம் என சரித்திரத்தில் இடம் பிடித்துவிட்ட மத்திய கிழக்கு யுத்தம் முடிவடைந்து 46 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கைப்பற்றப்பட்ட நிலம் தங்களுக்கு மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்ற பலஸ்தீனர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி அறிவித்தார். Saeb Erekat and Tzipi Livni, Minister Livni, and Itzhak Molho will be joining me in Washington to begin initial talks within the next week or so. And a further announcement will be made by all of us at that time. பலஸ்தீனியர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பது இஸ்ரேலின் நலனுக்கு அவசியமானது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சனிக்கிழமை குறிப்பிட்டார். இஸ்ரேலும் பலஸ்தீனியர்களும் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியமைக்காக அவர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரிக்கு நன்றி தெரிவித்தார். பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். சமாதான பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிக்க இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இணங்க கடந்த பல ஆண்டுகளாக சிறைவாசத்தை அனுபவிக்கும் மிகவும் முக்கியமான பலரும்
உட்பட கைதிகளில் ஒரு தொகுதியினர் விடுதலை செய்யப்பட இருப்பதாக சர்வதேச விவகாரங்களுக்கான இஸ்ரேலிய அமைச்சர் யுவல் ஸ்ட்ரெயின்ஸ் தெரிவித்தார். மேலும் கைதிகள் விடுதலை கட்டங்கட்டமாக இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தனது பெயரை வெளியிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் 1967ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த எல்லைக்கு திரும்ப இஸ்ரேல் சம்மதித்தது கைப்பற்றிய பிரதேசங்களும் மீள கையளிக்கப்படும் என கூறினார் என ராய்ட்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய அரசு உடனடியாக அதனை மறுத்தது. இஸ்ரேல் அரசில் உள்ள ஒருவர் அவ்வாறு கூறியிருக்கவே மாட்டார் என இஸ்ரேல் பிரதமரின் பேச்சாளர் மார்க் ரெகேவ் சனிக்கிழமை அறிவித்தார். ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதால் பலஸ்தீனிய கைதிகள் பலர் விடுதலை செய்யப்படுவார்கள் என இஸ்ரேலிய அமைச்சர் தெரிவித்தார். இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற சந்தேகத்தை இருதரப்பும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இஸ்ரேலின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மேன் இஸ்ரேலும் பலஸ்தீனர்களும் விரைவில் அமைதி தீர்வை எட்டுவார்கள் என்பது சந்தேகம். அதனால் மோதல்கள் இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளே தற்பொழுது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை இடம்பெற்றாலும் கூட மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலேமிலும் யூத குடியேற்றங்கள் அமைக்கப்படுவது தொடரும் என இஸ்ரேலிய பொருளாதார அமைச்சர் நப்டாலி பெனட் வலியுறுத்தினார். இஸ்ரேலின் ஆளும் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள 2 முக்கிய பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் இவ்வாறு கூறியிருப்பது ஜோன் கெரி வெள்ளிக்கிழமை அறிவித்தபடி வாஷிங்டனில் இஸ்ரேல் பலஸ்தீன ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதேவேளை இருதரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் என்ற திட்டவட்டமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. மேலதிக விவரங்கள் தேவைப்படுவதாக பலஸ்தீனியர்கள் சார்பில் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவரான ஜசர் அபெட் ரபு கூறியிருக்கின்றார். இந்த வேளையில் இஸ்ரேல் சமாதான பேச்சுவார்த்தை நிலவரம் குறித்த கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக எங்களோடு ஆய்வாளர் குமார் குலசிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் குமார் குலசிங்கம் அவர்களே. வணக்கம் உதயன். வணக்கம் குமார். நாங்கள் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக அவ்வப்பொழுது பேசி வந்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் அமெரிக்காவினுடைய முயற்சியில் இந்த சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருந்தாலும் அதிலே ஒரு சந்தேகம் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவதையும் அதுக்குரிய சர்ச்சைகள் தொடர்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஜோன் கெரி அவர்களுடைய முயற்சி தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும், நீங்க இது எவ்வளவு தூரம் சக்சஸாக வரும் என்ற ஒரு கேள்விக்குறி. முதலாவது பாத்தீங்க என்றால் பலஸ்தீன்ஸ் என்ற குறைந்த அளவு வேண்டுகோளே 1967ஆம் ஆண்டு இருந்த போர்டரை மையமா வைத்துத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஈஸ்ட் ஜெருசலேமும் போன்ற மற்ற வெஸ்ட் பேங்க் முழுக்க தங்களுடைய இருக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கையா இருக்கின்றது. ஆனா அதை இஸ்ரேல் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அதாவது ஈஸ்ட் ஜெருசலேம் விட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லை. முதலாவது. 2வது, வெஸ்ட் பேங்க்ல செட்டில்மெண்ட் எடுப்பது என்பது இஸ்ரேலால் மிகவும் முடியாத காரியம். இப்படியான நிலைமையில் இவ்வளவு தூரம் இந்த பீஸ் ப்ரோசஸ் சக்சஸ் ஆகிறது கேள்விக்குறி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்த பிறகு ஒருவர் கூட முதலாவது ஆண்டு காலத்தில் இந்த பலஸ்தீன் பீஸ் ப்ரோசஸில் ஈடுபடுவதில்லை. ஏனென்றால் இதுவும் மிகவும் சிக்கலானது. ஆனா பராக் ஒபாமா தான் துணிந்து அதை முதலாவது பீரியட்ல, அதாவது பிரசிடண்டா வந்த அப்புறம் முதலாவது பீரியடில் ஈடுபட்டார். அது மிகப்பெரிய தோல்வி கண்டார். அது பிறகு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி வேற, அதாவது இந்த பிரச்சனையில் இருந்து எந்த தீர்வில் எந்த விதத்திலும் தலையிடவில்லை. ஆனால் இப்பொழுது ஜான் கெரி செக்ரட்டரி ஸ்டேட்டா வரும் பொழுது இதில் ஏதோ விதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதன் பின்புலம் என்னென்று தெரியாது. ஆனா ஒன்று செய்கிறார்கள் என்றால் பலஸ்தீனியன்ஸ் இஸ்ரேல் ஜெயில் இருக்கும் பலஸ்தீன் மக்களை ஓரளவு விடுகிறார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 4000 பேர் ஜெயில இருக்கின்றார்கள் பலஸ்தீன்ஸ் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட. அதுல மிக முக்கியமானவர்கள் கூட விட இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறார். அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப். ஆனா இந்த பீஸ் ப்ரோசஸ் எவ்வளவு தூரம் சக்சஸ் இருந்தது மிக கேள்விக்குறி. என்ன பொறுத்தவரை இந்த சான்சஸ் மிக குறைவு. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பின்புல நாடுகளில் அமெரிக்கா மிக முக்கியமானது என்று சொல்லிக்கொள்ளலாம். அமெரிக்காவினுடைய அனுசரணை இல்லாமல் இஸ்ரேல் தன்னிச்சையாக இதுவரை காலமும் முடிவுகளை எடுக்காது என்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் ஒபாமாவுக்கும் நெட்டன்யாவுக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு இந்த ஜனாதிபதி தேர்தல் 2வது முறை அமெரிக்காவில் இடம்பெற்ற பொழுது நெட்டன்யாகு தன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக ஒபாமாவுக்கு எதிராக வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது 2வது பதவிக்காலத்தில் ஒபாமா இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய அந்த அதிகாரம் என்பது இந்த இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரத்தில் எவ்வளவு தூரம் பிரயோகிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்?
நிச்சயமா பெரிய அளவில் வந்து பாவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறை. உங்களுக்கு தெரியும், ஒபாமா பிரசிடண்டா இருந்தாலும் நெட்டன்யாவுடன் ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இதுதான் முதல் தரம் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நேரடியாக ஈடுபட்டது. அப்படி இருந்தும் அமெரிக்கால வந்து பலவிதமான லாபிஸ், இஸ்ரேல் லாபிஸ், யூஎஸ் லாபிஸ் பவர்ஃபுல்லா இருந்தார்கள். செனட் சபையில் பவர்ஃபுல்லா இருந்தார்கள். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல பவர்ஃபுல்லா இருந்தார்கள். யூஎஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பாப்புலர். இந்தபடியா வந்து ஒபாமா இவ்வளவு தூரம் இதை கொண்டு நடத்துவார் என்பது கேள்விக்குரிய. மற்ற அநேகமா வந்து ஒபாமா வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு மேல வந்து பிரஷரை எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கின்றேன். ஆனா எல்லா பிரசிடன்ஸும் இந்த பீஸ் ப்ரோசஸ்ல இன்வால்வ் பண்ண மாதிரி அவரும் போற காலத்தில் வந்து இதுல இன்வால்வ் பண்றதுன்னு தான் நினைக்கின்றேன். இது இந்த முடிவு வந்து நான் நினைக்கவில்லை பெரிய அளவில் வரும் என்று. நன்றி குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நேரடி நன்றி, வணக்கம். இஸ்ரேல் பலஸ்தீன சமாதான முயற்சிகளுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டவர் ஆய்வாளர் குமார் குலசிங்கம் அவர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்ட கருப்பின 17 வயது இளைஞருக்கு நீதி கேட்டு தொடர்கின்ற போராட்டம் குறித்து கவனிக்கலாம். கையில் ஆயுதம் எதுவும் அற்ற நிலையில் 17 வயதிருக்கின்ற கருப்பின இளைஞரான ட்ரெவோன் மார்ட்டின் குற்ற செயல்களை கண்காணிக்கும் சமூக பணியாளரான ஜோர்ஜ் சிமபனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விடயம் தொடர்பாக தலையிட்ட அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், நீதி விசாரணை இடம்பெறும் என்று அப்போது அறிவித்தார். எனினும் நிராயுதபாணியான ஒருவரால் தனக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காக தற்காப்பு நோக்கத்துடன் துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக ஜோர்ஜ் சிமமன் தெரிவித்தமையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த கருப்பின சமூகத்தவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இந்த தீர்ப்பு அமெரிக்க அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ட்ரெவோன் மார்ட்டின் என்ற கருப்பின சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கு குறித்த மேலதிக விவரங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். Court of the 18th Judicial Circuit in and for Seminole County, Florida, State of Florida versus George Zimmerman. Verdict: we the jury find George Zimmerman not guilty. So say we all four-person. அமெரிக்காவின் புளோரிடாவில் ஸ்பெயின் அல்லது போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் இருந்து குடியேறியவர்களின் பரம்பரையினர் மாத்திரம் வாழும் ஒரு வளாகத்தில் 17 வயது கருப்பு இளைஞர் ஒருவர் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். குற்றச் செயல்களை கண்காணிக்கும் சமூக பணியாளரான ஜோர்ஜ் சிமமேன் ஆயுதம் எதுவும் இல்லாத கருப்பு 17 வயது இளைஞரான ட்ரெவோன் மார்ட்டினை சுட்டுக் கொன்ற போதிலும் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. சிமமேன் விடுதலை செய்யப்பட்டமையை கண்டித்து நாடெங்கிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையிலேயே நடைபெற்றன. ட்ரெவோன் மார்ட்டினின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரினார்கள். அமெரிக்க சிவில் உரிமைகளுக்காக போராடும் தலைவரான வணக்கத்துக்குரிய அல் ஷாப்டனின் தேசிய செயற்பாட்டு வலையமைப்பு சனிக்கிழமை விழிப்புணர்வு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்தது. நாடு முழுவதிலும் உள்ள 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் அரசு அலுவலகங்கள் முன் ட்ரெவோன் மார்ட்டினை நினைவுகூரும் வகையில் விழிப்பு போராட்டங்கள் இடம்பெற்றன. ஜிம்மமன் மீதான கொலை குற்றச்சாட்டு 6 பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட ஜூரி சபை விசாரித்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு வளாகத்தில் ஏற்பட்ட முறுகலின் போது தனது சுய பாதுகாப்புக்காகவே தான் ட்ரெவோன் மார்ட்டின் என்பவரை சுட்டதாக ஜிம்மமன் நீதிமன்றத்தில் கூறினார். ஜூரி சபை அவரை நிரபராதி என அறிவித்தது. அதனையடுத்து ஜிம்மமன் விடுதலை செய்யப்பட்டார். இம்மாதம் 13ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டது முதல் நாடளாவிய ரீதியில் ட்ரெவோன் மார்ட்டினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. பிரதானமான பேரணி நியூயார்க்கில் சனிக்கிழமை நடைபெற்றது. பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட மார்ட்டினின் தாயார் ஷாப்டன் உட்பட்ட பல பிரபல இசைக்கலைஞர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தினர் மத்தியில் உரையாற்றிய மார்ட்டினின் தாயார் இன்று தனது மகன் நாளை உங்களது பிள்ளையாக இருக்கக்கூடும் என குறிப்பிட்டார். தனக்கு ஏற்பட்ட இழப்பு வேறு எந்த தாயாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். கிரிமினல் குற்றச்சாட்டில் இருந்து ஜோர்ஜ் சிம்மமன் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் அவர் மீது சிவில் உரிமைகள் வழக்கு தொடரும்படி அமெரிக்க நீதித்துறையிடம் ஷாப்டன் கோரிக்கை விடுத்தார். இனத்துவேஷமே மார்ட்டினின் படுகொலைக்கான காரணம் என தாங்கள் சந்தேகிப்பதாக அவர் கூறினார். இதேவேளை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் மத்தியில் வெள்ளிக்கிழமை திடீரென்று தோன்றிய அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மார்ட்டினுக்கு ஏற்பட்ட நிலைமை தனக்கு 35 வருடங்களுக்கு முன் ஏற்பட இருந்ததாக தெரிவித்தார். அமெரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியான அவர் மார்ட்டினின் கொலையை அமெரிக்க சமூகத்தினரின் நிலையிலிருந்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது இன ரீதியில் பாகுபாடு காண்பிக்கப்படுவதாகவும் ஒபாமா குற்றம் சுமத்தினார். மார்ட்டின் இருந்த இடத்தில் வெள்ளையின 17 வயதினர் ஒருவர் இருந்த
இருந்திருப்பின் சம்பவ இடத்திலும் நீதிமன்றத்திலும் விளைவு வித்தியாசமானதாக இருந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போராட்டங்கள் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் வன்செயல்கள் எதுவும் இடம்பெறும் இடத்து அது மார்ட்டினின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அமைந்துவிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தினார். When Trayvon Martin was first shot, I said that this could have been my son. Another way of saying that is Trayvon Martin could have been me 35 years ago. And when you think about why, in the African American community at least, there's a lot of pain around what happened here. I think it's important to recognize that the African American community is looking at this issue through a set of experiences and a history that doesn't go away. இதனிடையே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பலாத்காரம் பிரயோகிக்கப்படுவதை அனுமதிக்கும் தற்காப்பு தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என அமெரிக்க சட்டமா அதிபர் எரிக் ஹோல்டர் கூறியிருக்கின்றார். இதேவேளை கொலை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள ஜோர்ஜ் சிம்மர்மன் தான் தனது எஞ்சியுள்ள வாழ்நாளில் மட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தையே அனுபவிக்க முடியும் என்று கவலை தெரிவித்திருக்கின்றார். இன ரீதியிலான வாத பிரதிவாதங்களை தேசிய மட்டத்தில் உருவாக்கியுள்ள இந்த வழக்கு காரணமாக ஜோர்ஜ் சிம்மர்மன் பழிவாங்கப்படலாம் என்று சட்டத்தரணி எச்சரித்திருக்கும் நிலையில் ஜோர்ஜ் சிம்மர்மன் எப்போதும் மிக அச்சத்துடனேயே வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாக அவரது சகோதரர் கூறியிருக்கின்றார். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக ஸ்காபுரு வரையிலான நிலக்கீழ் தொடர்ந்து திட்டம் குறித்து கவனிக்கலாம். 30 வருட கால போராட்டத்தின் பின்னர் கெனடி நிலக்கீழ் தொடர்ந்து நிலையத்திலிருந்து ஸ்காபுரு வரையிலான சேவையை நீடிப்பதற்கான திட்டத்துக்கு டொரண்டோ மாநகர சபை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. $2.3 பில்லியன் செலவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலக்கீழ் தொடர்ந்து சேவை விரிவாக்கத்துக்கு சமஷ்டி மற்றும் மாகாண அரசுகள் நிதிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இதற்கான நிதி பங்கீடு குறித்து தொடர்ந்தும் சர்ச்சைகள் தொடர்கின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். People want subways, folks. Subways. They don't want these damn streetcars blocking up our city. ஸ்காப்ரூ வரையிலான நிலக்கீழ் தொடர்ந்து சேவையை விரிவுபடுத்துவதற்கு ஆதரவாக டொரண்டோ மாநகர சபை கடந்த வாரம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. 2 நாட்களாக நடைபெற்ற விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 28க்கு 16 என்ற வாக்குகளின் அடிப்படையில் நிலக்கீழ் தொடர்ந்துக்கு ஆதரவு வழங்கப்பட்டது. தற்பொழுது கெனடி நிலக்கீழ் தொடர்ந்து நிலையத்துடன் முடிவடையும் தொடர்ந்து பாதை மேலும் நீடிக்கப்படுவதற்கு அந்த தீர்மானம் வழிவகுக்கின்றது. நிலக்கீழ் தொடர்ந்து சேவை ஸ்காப்ரூ வரை நீடிக்கப்படுவதற்கான போராட்டம் 30 வருடங்களின் பின்னர் பலனளித்திருக்கின்றது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் என நகரபிதா ரோஃபோர்ட் வர்ணித்தார். வாக்களிப்பின் பின்னர் பெரும்பாலான நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் டிடிசி நிர்வாக சபையின் தலைவி கேரன் ஸ்ட்ரின்ஸ் சகிதம் செய்தியாளர்களை நகரபிதா சந்தித்தார். மாநகர சபை, மாகாண சபை மற்றும் சமஷ்டி அரசு ஆகியன ஒரே மேசையில் சந்தித்து திட்டம் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மாநகர சபை சொத்து வரி, மாகாணம் மற்றும் சமஷ்டி அரசின் நிதி மூலமாகவே நிலக்கீழ் தொடர்ந்து சேவையை நீடிக்க முடியும் என்பதால் சமஷ்டி நிதியமைச்சர் ஜிம் ஃபிளஹெட்டி மற்றும் ஒன்டாரியோ போக்குவரத்து அமைச்சர் கிளென் மேரி ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியதாகவும் ரோஃபோர்ட் குறிப்பிட்டார். டொரண்டோ மாநகர சபை தீர்மானம் இயற்றிய நிலையில் நிலக்கீழ் தொடர்ந்து சேவையை ஸ்காப்ரூ வரை விரிவுபடுத்துவதற்கு $1.4 பில்லியன் பணத்தை வழங்க உள்ளதாக மாகாண அரசு மறுநாள் அறிவித்தது. கெனடி கோ நிலக்கீழ் தொடர்ந்து நிலையத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பை மாகாண போக்குவரத்து அமைச்சர் கிளென் மேரி வெளியிட்டார். $2.3 பில்லியன் செலவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலக்கீழ் தொடர்ந்து சேவை விரிவாக்கத்திற்கு சமஷ்டி அரசு மிகுதி பணத்தை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். அதேவேளை மாகாண அரசு $1.8 பில்லியன் வழங்க வேண்டும் எனவும், அல்லாவிட்டால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றும் டிடிசி நிர்வாக சபையின் தலைவி கேரன் ஸ்ட்ரின்ஸ் தெரிவித்தார். இந்நிலையில் நிலக்கீழ் தொடர்ந்து சேவையை விரிவாக்கம் செய்வதை விடுத்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இலகு தொடர்ந்து வலையமைப்பை கட்டும் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என மாநகர சபை உறுப்பினர் ஜோர்ஜ் மேட்லோ கருத்து வெளியிட்டார். இலகு தொடர்ந்து திட்டத்திற்கு தேவையான நிதி முழுவதையும் வழங்குவதாக ஒன்டாரியோ மாகாண சபை ஆரம்பத்தில் உறுதியளித்திருந்தது. எனினும் அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே மாகாண அரசு நிலக்கீழ் தொடர்ந்து திட்டத்திற்கு ஒரு பகுதி நிதியை வழங்க முன்வந்துள்ளது. இலகு தொடர்ந்து திட்டம் கூடுதலான நிலத்தின் வழியாக 7 தொடர்ந்து நிலையங்களை கொண்டதாக இருக்கும். அதே சமயத்தில் குறைந்த செலவில் அதனை நிறைவேற்ற முடியும் என டொரண்டோ மாநகர சபை முகாமையாளர் பெனாச்செட்டி கூறியிருக்கின்றார். ஆனால் நிலக்கீழ் தொடர்ந்து எனில் செலவு கூடுதலாக எடுத்தாலும் 3 தொடர்ந்து நிலையங்களுக்கு போதுமானவை. பிரயாணம் மிகவும் விரைவானதாக இருக்கும். தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதுடன் கூடுதல் எண்ணிக்கையிலானோரும் பயணிப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கெனடி தொடர்ந்து நிலையத்தில் ஒரு தொடர்ந்தில் இருந்து வேறு தொடர்ந்திற்கு மாறியேற வேண்டிய தேவை ஏற்படாது என்றும் பெனாச்செட்டி எடுத்துக் கூறினார்.
நிலக்கீழ் தொடர்ந்து பயணிகளுக்கு விரைவான மாறி ஏற வேண்டிய தேவையில்லாத சேவையை வழங்கும் அதே சமயத்தில் திட்டத்தை நிறைவேற்ற கூடுதல் பணம் வேண்டும் என்பது உண்மையே. ஆனால் நிலக்கீழ் தொடர்ந்து 75 முதல் 100 வருடங்கள் வரை உழைக்கும். ஆனால் இலகு தொடர்ந்து ஆகக்கூடியது 40 வருடங்கள் தான் பாவனையில் இருக்கும் என்பதால் நிலக்கீழ் தொடர்ந்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது நீண்ட நாளைக்கான சிறந்த முதலீடாக அமையும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவே செய்வார்கள் என்றும் பனச்செட்டி தெரிவித்திருக்கின்றார். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக இங்கிலாந்தின் முடிக்குரிய வாரிசாக இளவரசர் வில்லியம் மற்றும் கேட் மிடில்டன் ஆகியோருக்கு முதலாவது குழந்தை பிறந்தமை குறித்து கவனிக்கலாம். இங்கிலாந்து இளவரசர் வில்லியமுக்கும் அவரது மனைவி கேட் மிடில்டனுக்கும் இவ்வாரம் திங்கட்கிழமை லண்டனில் இருக்கின்ற சென்ட் மேரிஸ் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. பிரிட்டன், கனடா உட்பட 15 நாடுகளின் எதிர்கால முடிக்குரிய மன்னனாக வருகின்ற வாய்ப்பு பெற்ற குழந்தையின் பிறப்பு குறித்து ஊடகங்கள் அதிக கவனத்தை செலுத்தின. இங்கிலாந்தில் பக்கிங்ஹாம் மாளிகைக்கு முன்பாகவும் சென்ட் மேரிஸ் மருத்துவமனைக்கு முன்பாகவும் நீண்ட நாட்களாக கூடியிருந்த மக்கள் தமது பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். உலகம் பூராகவும் இருந்து அரசு தம்பதிகளுக்கு வாழ்த்துகள் குவிந்தன. உலக தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் தமது வாழ்த்து அறிக்கைகளையும் வெளியிட்டார்கள். இந்நிலையில் இங்கிலாந்து அரசு குடும்பத்தின் புதிய வாரிசு குறித்த மேலதிக விவரங்களை நேரில் தொடர்ந்து கவனிக்கலாம். இங்கிலாந்து இளவரசர் பிரின்ஸ் வில்லியமுக்கும் அவரது மனைவி கேட் வில்லியம்ஸுக்கும் திங்கட்கிழமை பிற்பகல் 3.5 கிலோ எடையில் முதலாவது ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. கேம்பிரிட்ஜ் இளவரசன் என்று அறியப்படவிருக்கும் இந்த குழந்தை பிரிட்டிஷ் சிம்மாசனத்திற்கு காலப்போக்கில் வர உரிமையுள்ள வாரிசுகளில் 3ஆவதாக இருக்கும். பிரிட்டனின் அரச வாரிசான குழந்தை கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட 15 நாடுகளின் எதிர்கால மன்னராக வரக்கூடியது. லண்டனில் உள்ள சென்ட் மேரிஸ் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. உடனே வைத்தியசாலையின் முன் இருக்கும் வீதிகளில் கூடியிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஆனந்தத்தில் நடனமாடினார்கள், பாடினார்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் பக்கிங்ஹாம் மாளிகையின் முன்பாகவும் கூடினார்கள். நாடு முழுவதிலும் இருந்து மாத்திரமல்லாது உலகெங்கிலும் இருந்தும் வாழ்த்துச் செய்திகள் குவிய தொடங்கின. பிரிட்டிஷ் மகாராணி 2வது எலிசபெத்தும் அவரது கணவர் எடின்பெரோ கோமகனும் தாங்கள் மிகுந்த உவகை கொள்வதாக கூறினார்கள். முதல் பேரக்குழந்தை பிறந்துள்ளது தனக்கும் தனது மனைவிக்கும் பேரானந்தம் அளிக்கின்றது என வில்லியம்ஸின் தந்தையான இளவரசர் சார்ல்ஸ் தெரிவித்தார். இது வில்லியம் மற்றும் கேட் தம்பதியினருக்கு ஒரு சிறப்பு தருணம் எனவும் அவர் கூறினார். பிரிட்டிஷ் மக்கள் மாத்திரமல்லாது பொதுவாய் நாடுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது மிகவும் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தி என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் கூறினார். பிரிட்டிஷ் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நேரம் இதுவென்றும் அவர் குறிப்பிட்டார். It's wonderful news from St Mary's Paddington, and I'm sure that right across the country and indeed right across the Commonwealth people will be celebrating and wishing the royal couple well. It is an important moment in the life of our nation, but I suppose above all it's a wonderful moment for a warm and loving couple who got a brand new baby boy. பிரிட்டனின் அரச குடும்பத்தில் ஒரு புதிய வாரிசு பிறந்துள்ளமை கனேடிய மக்கள் அனைவரும் பலகாலம் எதிர்பார்த்த ஒரு செய்தி என்றும் எதிர்காலத்தில் கனடாவின் அரசு தலைவராக வரவுள்ளவர் என்பது குறித்தும் தமது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கனேடிய பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தானும் மனைவி மிஷேலும் வில்லியம் கேட் தம்பதியினருக்கு முதல் குழந்தை பிறந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சியடையும் அதே நேரம் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் தமது ஆசைகளை தெரிவிப்பதாகவும் கூறினார்கள். பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இடையே பரஸ்பர நம்பிக்கையும் வாய்ப்புகளும் மேலோங்கி வரும் நிலையில் அரச குடும்பத்தின் புதிய வாரிசு பிறந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலிய மக்கள் அனைவரும் தமது ஆழ் மனதில் இருந்து வில்லியம் கேட் தம்பதியினரின் குழந்தையை வாழ்த்துகின்றார்கள் என ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். கனடாவில் சிஎன் டவர் மற்றும் நைக்ரா ஃபால்ஸ் முதல் ஆஸ்திரேலியாவின் கிரைஸ்ட் சர்ச் விமான நிலையம் உட்பட்ட பல இடங்களும் நீல நிற மின்விளக்குகளால் ஒளிர்ந்தன. லண்டன் ஐ என அழைக்கப்படும் செங்குத்தாக சுழலும் மாபெரும் சக்கரமும் கூட பிரிட்டனின் தேசிய கொடியில் உள்ள நிறங்களில் பிரகாசித்தது. பிரிட்டிஷ் அரசுக்கு புதிய வாரிசு பிறந்துள்ளதை கொண்டாடும் வகையில் நேற்றைய தினம் லண்டன் பசுமை பூங்காவிலும் லண்டன் டவரிலும் துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. வில்லியமும் கேட்டும் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்ட வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தில் திங்கட்கிழமை 3 மணித்தியாலங்கள் மணி தொடர்ந்து ஒலித்தது. பிரிட்டனின் முடிக்குரிய புதிய வாரிசு நேற்று முதல் தடவையாக முழு உலகுக்கும் காண்பிக்கப்பட்டது. கேம்பிரிட்ஜ் சீமாட்டி குழந்தையை கையில் ஏந்தியபடி மருத்துவமனையில் இருந்து நேற்று வெளியே வந்தார். அவரது கணவர் இளவரசர் வில்லியம் அருகே இருந்தார். பிறகு அவர் குழந்தையை வாங்கிக் கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார். தனது மகன் சற்றே பெரியவனாக குண்டாக இருப்பதாக தெரிவித்த இளவரசர் வில்லியம் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று முடிவு செய்யவில்லை என தெரிவித்தார். ஊடகவியலாளர்களிடம் மகிழ்வுடன் பதட்டமில்லாமல் இருவரும் பேசினார்கள். மருத்துவமனைக்கு முன் நீண்ட நேரமாக காத்திருந்த ஊடகவியலாளர்கள் தங்கள் வழமையான பணிகளை தொடரலாம் என தெரிவித்த இளவரசர் வில்லியம் தாங்களும் வீடு திரும்பி குழந்தையை பார்த்துக் கொள்ளப் போவதாக கூறினார். He's a big boy, he's quite heavy, but we're still working on a name, so we'll have that as soon as we can. But it's
first time we've seen him really, so having a proper chance to catch up and see him. நல்ல நேயர்களே, இதுவரை உங்கள் டிவி தொலைக்காட்சியின் பார்வை நிகழ்ச்சியினை பார்த்தீர்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமான உலக விடயங்கள் தொடர்பான பார்வையாக வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. பார்வை நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.